Hi friends. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆம்பியர்ஸ் லா அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஃபாரடே லா அப்படிங்கிறது நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் லாலேருந்து எப்படி மேக்ஸ்வெல் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லானா முதல்ல என்னன்னு நமக்கு பேசிக்கலாக தெரியணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the line integral of magnetic field intensity H on any closed path is equal to the current enclosed அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு த கரண்ட் என்க்ளோஸ்ட் பை த பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் இன்டெக்ரல் ஆஃப் ஹச் டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் எழுதுவாங்க. இது இன்னொரு ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஜே டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த ஜேக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பெர் யூனிட் ஏரியா. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கரண்ட் எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குது, கரண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஒரு சார்ஜ் டென்சிட்டி சொல்கிறாங்களோ அல்லது வால்யூமில் டென்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது ஐ பை ஏ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பட் இந்த டபுள் இன்டெக்ரேஷன் ஆஃப் ஜே டாட் டிஎஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அது ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டின்னு சொன்னேன். பட் இந்த கரண்ட் டென்சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கரண்ட் டென்சிட்டி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டை தான் நாம் இன்றைக்கி டிரைவ் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவில் இருந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துருக்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணால் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய முதல் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா அப்படிங்கிறது தான். ஐசி இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்ஷன் கரண்ட்னா முதல்ல என்ன, ஐசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஏ ரெசிஸ்டர். ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டன்ஸை மீறி இந்த கரண்ட் எந்த அளவுக்கு கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சம்மந்தமான டென்சிட்டி தான் கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ரோ இஸ் ஈக்குவல் டு 1/σ அப்படின்னு எழுதுவாங்க. ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி டிஃபைன் பண்ணுது. இது ரோ அப்படிங்கிறத நம்ம இன்வர்ஸாக எழுதணும்னா அதான் கண்டக்டிவிட்டி அதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆருக்கு பதிலாக ரோ எல் பை ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம இது ஃபார்முலா பேசிக்கலாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோக்கு பதிலாக இந்த 1/σங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ இங்கே போடுங்க. ரோ கீழே இருக்கும். அந்த 1/ரோக்கு பதிலாக மேலே சிக்மான்னு வந்துடும். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு வி சிக்மா ஏ டிவைடட் பை எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட்டோட ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டிவிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்தராக வாங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் இ இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தமான வோல்டேஜுக்குரிய ஃபார்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டாட் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லுக்கு பதிலாக நம்ம டின்னு எடுத்துக்கலாம். அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி சிக்மா ஏ பை எல்லுன்னு இருந்தது இப்போ இ டாட் எல் டாட் சிக்மா டாட் ஏ டாட் பை எல் அப்படின்னு மாறுது. இந்த எல்லும் கேன்சல் ஆகுது. ஸோ ஐசி ஈக்குவல் டு இ சிக்மா பை ஏ அப்படின்னு வருது. இந்த ஏங்கிறது ஏரியா, ஏ கீழே கொண்டு போங்க. ஸோ ஐசி டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ இ அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ கரண்ட் டென்சிட்டிங்கிறது ஐ பை ஏ அப்படிங்கிறது தெரியும். வேற ஐசி பை ஏங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி, அதாவது ஜேசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜேசி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ இ அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லால சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு டென்சிட்டிங்கிறது நமக்கு கிடச்சிட்டு ரெண்டாவது டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக நம்ம ஃபிசிக்ஸ்லையும் சரி அல்லது நம்ம எந்த ஒரு இன்ஜினியரிங் லெவலுக்கு போனாலும் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக எந்த ஒரு சர்க்யூட்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். கண்டக்ஷன் கரண்ட்ங்கிறது ஃப்ளோயிங் இன் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். பட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெப்பாசிட்டரில் கரண்ட் ஃப்ளோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் சர்க்யூட்ஸ் தான், கரண்ட் சர்க்யூட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ டிசிலையுமே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இல்லாத ஒரு சர்க்யூட்டுங்கிறத நம்மளால் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டி லோடுங்கிறது சர்க்யூட்டில் இன்வால்வ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டுன்னு சொல்கிறத விட கரண்ட் இஸ்
டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஒன்று கண்டக்ஷன் கரண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறத பேசிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐடியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா dq/dt அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கெப்பாசிட்டியில் ஃப்ளோ கூடிய கரண்ட் கூடிய ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ க்யூக்கு பதிலாக சிவின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் ஆக்சுவலாக. இதெல்லாம் எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சில டெரிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு C/dV/dt அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஃபர்தராக வாங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிக்மா A/D அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்மா அப்படிங்கிற சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா பிட்வீன் த பேரலல் கெப்பாசிட்டர் பிளேட்ஸ். டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச ID is equal to C/dV/dt அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சி வேல்யூ அந்த சர்க்யூட்டில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ மீன் அந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ID is equal to sigma A/d/d/dV/dt அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V is equal to E into D, நம்ம வந்து V is equal to E into L, அதாவது வந்து நம்ம சிங்கிள் இன்டகிரேஷனில் போன இதில் பார்த்தோம் இல்லை கண்டக்ஷன் கரண்ட்டில், அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா E into D அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா D வேல்யூ வந்து கான்ஸ்டன்டான அந்த இன்டகிரேஷன் விட்டு வெளியே வந்துடும். ஸோ E மட்டும் தான் இன்டகிரேஷனுக்குள்ளே இருக்கும். dt கேன்சல் ஆகும். ஸோ சிக்மா A into del E/dt அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்தராக எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா வந்து இன்டகிரேஷனுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா A into sigma into del E/dtன்னு வரும். இந்த A வந்து கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ ID/A is equal to del of sigma into sigma இல்லை, அது வந்து எக்ஸலாம், சிக்மா நான் சொல்லிட்டேன், ஐ மீன் எக்ஸலாம் தான் சொல்லுவாங்க அது. ஓகேவா சார்? நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ எக்ஸலாம் into E/dt அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபர்தராக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D is equal to எக்ஸலாம் into E அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா JD is equal to del T/dt அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ முதல்ல கரண்ட் டென்சிட்டி என்ன கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி என்ன சொல்லி கண்டுபிடிச்சோம். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டை தூக்கி இப்போ நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபர்தராக என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் இன்டெக்ரல் ஆஃப் H.dl is equal to டபுள் இன்டெகிரேஷன் ஆஃப் சிக்மா E plus del D/del T into ds அப்படின்னு வருது. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. இதை ஃபர்தராக நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை J அப்படிங்கிற டேர்ம் வந்து நீங்கள் கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு மட்டும் அசியூம் பண்ணியிருந்தீங்கன்னா சிங்கிள் இன்டெகிரேஷன் H.dl equal to டபுள் இன்டெகிரேஷன் ஆஃப் J plus del D/del T into ds which is known as the integral form of the Maxwell's equation அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதோட மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஈக்குவேஷன் வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க, அல்லது நீங்கள் இது வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் த Maxwell equation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம் படி சிங்கிள் இன்டெகிரேஷன் ஆஃப் H.dl is equal to டபுள் இன்டெகிரேஷன் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் del cross H.ds. கிராஸ்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் ஆஃப் த வெக்டார் வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் அப்படியே தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த H.dலையும் அந்த H.dலையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் என்ன கிடைக்கும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு அந்த ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ரெண்டு இன்டெக்ரலும் ஒரே மாதிரி இருக்கனால சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகும். விச் இம்ப்ளைஸ் del cross H is equal to sigma E plus எக்ஸலாம் இன்ட்டு del E/del T கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நமக்கு வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆம்பியர்ஸ் லா விச் இஸ் நோன் அஸ் அ பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இந்த ஈக்குவேஷன். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தராக வந்து இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆம்பியர் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the magnetic voltage around a closed path is equal to the electric current through the path அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது வந்து மேக்னெட்டிக் வோல்டேஜ், அதாவது நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேரடேலால் வந்து இதே ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி அதை அப்படியே தலைகீழ் எழுதியிருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் கரண்ட் கேரிட் பை த பாத் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆம்பியர்ஸ்லாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வேகமாக சால்வ் பண்ணி வைக்கிறேன். ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு போங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கேயும் நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். உங்களோட டவுட்ஸ் நான் அங்கேயும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன்.
ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து தினமும் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். அது மாதிரி என்னோடய செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கும் போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே நான் வந்து ஜென்ரலான நியூஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை see you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.